Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயின் முன்னாள் ஓட்டுநரும் இந்நாள் உதவியாளருமான ராஜேந்திரனின் 27 வயது மகன் சபரிநாதன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெர்ரி வழங்க கேட்கலாம். ஜெர்ரி, வணக்கம். இவரை பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் 6ஆம் கட்ட மாவட்ட செயலாளர் பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது. விஜய் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளாக அழைத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைகுறைகள் மற்றும் பொறுப்பேற்ற பிறகு என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை நடைபெற்ற பிறகு அவருக்கான படிவத்தை வழங்கி இந்த மாவட்ட செயலர் பட்டியலை வெளியிடுவது வழக்கமாக வைத்திருக்கிறார். இதுவரை 5 கட்டங்களாக மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 கட்டங்களாக 95 மாவட்ட செயலாளர்கள் நியமித்திருக்கிறார்கள். 6ஆம் கட்டமாக 19 மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் இன்று வெளியாக இருக்கிறது. அதில் குறிப்பாக இந்த 19 மாவட்ட செயலாளர்கள் ஒருவரான தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளராக விஜயின் முன்னாள் ஓட்டுநரும் இந்நாள் உதவியாளருமான ராஜேந்திரனின் 27 வயது மகன் சபரிநாதன் என்பவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. அதற்கான அந்த படிவமும் வெளியாகி இருக்கிறது. ஹெலிகாப்டரில் வந்தாலும் ரசிகர் மன்றத்திலிருந்து கட்சிக்காக உழைப்பவர்களுக்குத்தான் பொறுப்பு வழங்கப்படும் என்று விழுப்புரத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் புத்தி ஆனந்த் பேசியது குறிப்பிடத்தக்கது. பொதுவாகவே ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் எல்லாம் கட்சியில் பொறுப்பு வேண்டும் என்று பல்வேறு மாவட்டங்கள்ல இங்க கோரிக்கைகள் வைத்து வரும் நிலையில ரசிகர் மன்றத்தில் இருந்த அனைவருக்குமே பொறுப்பு வழங்க முடியாத நிலையில ஒரே கட்டமாக மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியல் வெளியாக முடியாத ஒரு சிக்கல் ஏற்பட்டது. இப்பொழுது வரையும் கூட இன்னும் 6 மாவட்ட செயலாளர்களுக்கான பதவிகள் மற்றும் நிர்வாகிகள் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில உழைப்பவர்களுக்கே பதவி வழங்கப்படும். குறிப்பாக ஹெலிகாப்டரிலே வந்தாலும் கூட கட்சிக்கு சைக்கிளில் சென்று உழைத்தவர்களுக்கு மட்டுமே, போஸ்ட் ஓட்டியவர்களுக்கு மட்டுமே பதவி வழங்கப்படும் என்று ஆணித்தரமாக விழுப்புரத்தில் நடந்த ஒரு கூட்டத்திலே புஷி ஆனந்த் தொண்டர்களிடையே உணர்ச்சி வயப்பட்டு பேசியிருந்தார், குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது 27 வயது உடைய சபரிநாதன் என்பவர், அதாவது விஜயனுடைய முன்னாள் ஓட்டுநராக இருந்த ராஜேந்திரனுடைய மகனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவரை அறிவித்திருந்த மாவட்ட செயலாளர்கள் 2 சட்டமன்ற தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர் என்ற நிலையில் அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது விருகம்பாக்கம் தொகுதிக்கு 1 மாவட்ட செயலாளர், அதாவது சென்னை தெற்கில் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்டமாக அதை பிரித்து விருகம்பாக்கம் தொகுதியினுடைய மாவட்ட செயலாளராக சபரிநாதன் என்பவரை நியமித்திருக்கிறார்கள். இவர் பின்புலம் பார்த்தோம்னா இவர் கட்சிக்கு புதிதாக இணைந்திருப்பதாகவும், அதாவது பொறுப்புக்காகவே கட்சியில் இணைந்திருப்பதாகவும், அவருடைய தந்தை பல ஆண்டுகளாக தமிழக கட்சி கழகத்தின் தலைவர் விஜயுடன் பயணித்தார் என்பது ஒரே காரணத்திற்காக இவருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்குது என்பதாக பல, அதாவது விருகம்பாக்கம் தொகுதியில மாவட்ட செயலாளர் பொறுப்புக்காக போட்டியிட்டவர்கள் முரண்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகம் பொறுத்த வரைக்கும் வெளி கட்சியிலிருந்து எத்தனையோ பேர் சேர்வதற்காக முயற்சி செய்தாலும். முழு விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.